இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம். உன்னத தேவனுமாகிய ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். இந்த செப்டம்பர் மாதத்தின் 23ஆம் தேதி, அதாவது 3வது வார செவ்வாய்க்கிழமை ஜெபத்திற்கு நம்ம எல்லோரையும் தேவன் அன்போடு கூட அழைத்திருக்கிறார். வந்த நம்ம எல்லோரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து நடத்தும்படிக்காக அவருடைய கரங்களில் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்பு கொடுப்போம். இந்த 4வது வாரத்திற்கு வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். ஆக பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வழி காட்டுகிறவர் அவர்தான், வழியாயிருக்கிறவர் அவர்தான், ஒளியாயிருக்கிறவர் அவர்தான் என்ற விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட நம்ம எல்லாருமாய் சேர்ந்து இந்த பாடல் புத்தகத்துல 133வது பாடல் 136 சாங் நம்பர் ஜெபத்தோட்டத்துல எல்லாருமாய் சேர்ந்து நம்ம பாடி அவருடைய பரிசுத்த கருத்துல நம்ம ஒப்பு கொடுத்தோம். தேங்க்யூ. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. சொல்லுங்க. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. Thank you, Lord. நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். இயேசு நாம் வாழ்க்கையில ஒளியாய் வந்தார் என்றார். ஆமென். நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். நீரே நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழியாகவே. ஆமென். நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு நீங்க தான் ஒளி, எங்கள் வாழ்க்கைக்கு நீங்க தான் வழி, எங்க குடும்பத்திற்கு நீதான் சமாதானம், என் குடும்பத்திற்கு சொந்த பந்தங்களுக்கு பிள்ளைகளுக்கு நீதான் சந்தோஷம். ஆண்டவரே எங்களுக்கு ஒளியாயிருக்கிறவரே, ஒளியாயிருக்கிறவரே, சமாதானத்தை தருகிறவரே, ஒரு கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஆண்டவருடைய கரங்களை
ஒப்பு கொடுத்து நம்ம எல்லோருமாய் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பயத்தோடு கூட பக்தியோடு கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our most holy and loving Heavenly Father, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, the Lord who told that I am the way, the truth and the life, என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்திற்கு வர முடியாது என்று சொன்னவரே, the Lord who told no one can come except through me to heaven, என்னாலே அன்றி உனக்கு சமாதானம் இல்லை என்று சொன்னவரே, the Lord who told that despite me you have no peace. ஆண்டவரே, உம்மால் தான் எங்களுக்கு சகலமும் கிடைக்கிறது சுவாமி. God Father, until to you and until you are there in our life, we have everything, Lord. எங்க வாழ்க்கைக்கு வழியாய் வந்த இயேசுவே, உமது கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, who is the way of our life, we completely surrender ourselves into thy hands. எங்கள் முழு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். We சொல்லுங்க surrender எல்லாரும். our whole family into your hands. இங்க வந்திருக்கிற எங்க எல்லாரையும் கரத்துல ஒப்பு We கொடுக்கிறோம். surrender everybody who's come here. இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். We surrender all the children of God who are watching this live on YouTube and Facebook. இயேசுவே, தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் எங்கள் வாழ்க்கைக்கு நீரே வழியாய் வருகிறதற்காக நன்றி. Lord Jesus, we give you thanks that you will be with us from the beginning till the end of our life journey. இருள் அடைந்த ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில ஒளியாய் வந்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. Lord, we thank you that you were the light, ray of light and hope in our life of darkness. சமாதானம் நிம்மதி இல்லாத இருந்த எங்கள் வாழ்க்கையில சமாதானத்தையும் நிம்மதியையும் கொடுக்க வந்தவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். In this life where there was no peace and harmony, you came to give peace and we thank you for that, Lord. இந்த செவ்வாய்க்கிழமை ஜெபத்தை உடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்பு We கொடுக்கிறோம். completely submit today's Tuesday prayer to thy hands. வந்தவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் We ஆண்டவரே. give you thanks for all those who came today, Lord. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Bless each and every children of God who are watching this online. நான் என் வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. Just as you told that I will send my word and heal them. ஆண்டவரே, இங்க வராது இருக்கிற, உடம்பு சரியாக இருக்கிற, சரியில்லாத இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளையும் தொடும் இயேசுவின் We நாமத்தினால். send to each and everybody who are affected with illness and sickness in their body, Lord. உம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கும் ஆண்டவரே. May you send your word and heal them right now. உமக்கு நன்றி சொல்கிறவர்களாய் நீர் மாற்றுமா. Let them be the children who give thanks to you. தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. From the beginning till the end, Almighty God, take absolute control of everything. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், Give மகிமைப்படுத்துகிறோம். you all the glory, honor and dominion. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் In பிதாவே. the name of our Lord and Savior Jesus Christ, we offer this prayer and we pray. ஆமென். 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 வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை ஆராதனை செய்வோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். Praise the Lord. Praise the Lord. எங்க இது கை யார்தும் கைய கொண்டு வரல, கொண்டு வந்துக்கிறீங்களா? ஆமா, கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். Praise the Lord. கர்த்தரை உயர்த்தி நாம துதிக்கணும். ஒவ்வொரு முறையும் நான் சொல்றேன், ஏன் கைகளை உயர்த்தி துதிக்கணும்னா அவர் நம்மை காண்கின்ற தேவனாக இருக்கிறார். நம் கரங்களை உயர்த்தும் போது, அப்பா என் கையில ஒன்னே இல்லாண்டவர், என் கரத்தை நீங்க பிடிச்சுக்கோங்க அப்பா என்று நம்ம சொல்லுறோம். அது தேவன் ஆத்மீகமா சொல்றோம். கர்த்தர் அதை கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தேவன் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆகவே தான் நம் தொடக்கத்துல பாடணும், நீரே வழி, நீரே சத்தியம், எனக்கு நீரே ஜீவன். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டுமாக, கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படிக்காக அண்ட் சகோதரி அசுந்தாவங்கோ தம்பி பையன் பயங்கரமான சிக்ல இருந்தாப்புல, ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல அந்த குழந்தை அட்மிட் ஆயிருந்தாப்புல. கர்த்தர் இதோ அந்த சகோதரி விசுவாசமுள்ள ஜெபத்தை கண்டு அந்த குழந்தை கூட பெட்ல இருக்கும் போதே அந்த ஜெபம் பண்ணி கொண்டு இதை இன்னைக்கு போன் பண்ணி ஜீசஸ்க்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வந்து நன்றி சொல்லியிருக்காங்க. கர்த்தர் அந்த பிள்ளையை ஹாஸ்பிட்டல்ல இருந்து தாயும் பிள்ளையும் ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல அட்மிட் ஆயிருந்தாங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் இருந்த பிள்ளைகளை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்து வைத்திருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி எல்லாருமா கர்த்தர் அந்த சிறு ஜெபத்தையும் தாயார் ஜெபத்தையும் இதோ அவங்க ஆண்டி செய்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். அதற்காக இங்க நாம எல்லாரும் கூட அந்த குடும்பங்களுக்காக ஜெபித்தோம். 2 வாரம் அந்த பிள்ளைகள் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. கர்த்தர் கரம் அவர்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி. தொடர்ந்து இன்னும்
ஜரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம இந்த ஜெபத்துல ஜெபிக்க போகிறோம். அதுல முக்கியமாக மேரி பிரகாசத்துக்கு பயங்கரமான கடுமையான ஃபீவரு, அவங்களால எழுந்திருக்க முடியாதபடிக்கு அவங்க டயர்டு அவங்களுக்காக. அதே போல தட்சிணம்மா அவங்க கூட பயங்கரமான சிக்னஸ்ல இருக்கிறாங்க. கர்த்தர்கரம் அந்த தாயரோடு கூட இருக்கணும். இன்னும் நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் பலவீனப்பட்டிருக்கலாம். எல்லாரும் ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுப்போம். பலவீனங்கள் இருந்தாலும் தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த வேளையில இந்த சந்தோஷம் சமாதானம் நமக்கு எங்க கிடைக்கும் தெரியுங்களா? ஆண்ட சமூகத்துல தான் கிடைக்கும். ஆகவே உங்கள் பாடல் புஸ்தகத்துல 32வது பாடல், அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, அங்குதான் எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கிறது, அதற்காக நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி ஒரு பாடல் புத்தகத்துல 32 Song number 32. Amen. Thank you Lord. அப்பா, இந்த நாள் முழுவதும் என்னை காத்தீரே, நன்றி. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கேதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கேதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், சொல்லுங்க. ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆமென். ஆடுவோம் நடனமாடுவோம், அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓ ஓ அல்லேலூயா ஆமென். ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. சொல்லுங்க. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கேதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கேதானே. Thank you Lord. காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் தொடங்கி விட்டார். அந்த அப்பா வீட்டில் தான் நமக்கு சந்தோஷம் சமாதானம் செழிப்பு. காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். நம்மை காத்திருந்தார், ஆமென். கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், பாடுவோமா? பாடுவோம் கொண்டாடுவோம், thank you. பாடுவோம் நடனமாடுவோம், அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கேதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கேதானே. வசனம் வேண்டும், சத்துணவு வேண்டும், வாழ்நாளெல்லாம் நமக்கு ஊட்டுகிறார். ஆகவே அந்த அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். வசனம் வேண்டும், சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊட்டுகிறார் நமக்கு. வசனம் வேண்டும், ஆமென். சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊட்டுகிறார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், கொண்டாடுவோம், நடனமாடுவோம், அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கேதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கேதானே. அல்லேலூயா அல்லேலூயா. அப்பா வீட்டில் தான் நமக்கு எப்போதும் சந்தோஷம் சமாதானம். நிறைய பேர் சொல்லலாம், ஐயோ காலையில இருந்து எவ்வளோ பலவீனத்தோடு இருந்தேன்,
ஆனா அந்த சமூகத்தை தேடி வரும்போதோ, ஆலயத்துக்கு போகும்போதோ, சபை ஆராதனைக்கு போகும்போதோ ஒரு உற்சாகம் நமக்குள்ள தேடி வருகிறது. அது தேவன் தான் நமக்கு தருகிறார். பலவீனங்கள் மத்தியிலும் கர்த்தர் நம்மை பலனாய் மாற்றுவார். அப்ப இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனத்தை பார்க்கிறோம். ஸ்டே வித் ஜீசஸ், கர்த்தரோடு கூட இருங்கள். இன்னைக்கு பாருங்க, ரோமர் 8:26. Romans chapter 8 verses 26. Thank you Lord. எடுத்துக்க படிங்கம்மா. ரோமன் 8:26. I likewise, the Spirit helps us in our weakness, for we do not know how to pray as we ought. Yes. But the Spirit Himself intercedes for us with signs too deep for words. ஆமென். ஆமா, இங்க பாருங்க ரோமன்ஸ் 8:26 என்ன சொல்லுது பாருங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. நமது பலவீனங்களில் நமக்கு தேவன் உதவி செய்கிறார். அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு ஒரு blessing word. என்ன சொல்லுது? அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு எவ்வளவு பலவீனங்கள் இருக்குது? நமக்கு யாருமா உதவி செய்கிறது? மாத்திரையா, மருந்தா? ஒருவேளை அதை போட்டாலும் கிரியை செய்யணும். ஆண்டவர் தேவன் பிளஸ் பண்ணும். அப்பதான் அது என்ன ஆகும்? அது வந்து பிளஸிங்கா மாறும். ஆக்டிவேட் பண்ணும். விசுவாசத்தோடு எடுத்து கொடுக்கும். ஒரு தருணம் வந்தவொன்னு என்ன பண்றோம்? சாரிடன் எடுத்து போட்டுக்கிறோம். விசுவாசம் சாரிடன் போட்டா நல்லா ஆயிடும். ஒரு ஃபீவர் வருது, உடனே என்ன சொல்றாங்க எல்லாரும்? என்ன சொல்றாங்கம்மா? மாத்திரை சாப்பிடணும். என்ன மாத்திரை சாப்பிடணும்? டோலோ சாப்பிடணும். அப்போ அந்த டோலோ மாத்திரை போட்ட உடனே என்ன ஆயிடுது? ஃபீவர் போயிட்டு விசுவாசிக்கிறோம். அது போடுட்டாலும் சரி போடாகட்டும் சரி, நம்ம விசுவாசிக்கிறோம் பாருங்க, அதுதான் நமக்கு ஜெயித்து கொடுக்கிறது. இந்த வேளையில நமக்கு நமது பலவீனங்களில நமக்கு உதவி செய்கிற தேவனை நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாருமா அப்படியே கண்களை மூடி துதிங்க. எல்லாருமா துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பிரைஸ் பண்ணுங்க. பெரிய பலவீனங்கள் ஆனாலும் கர்த்தர் பலனாய் மாற்றி இருக்கிறார். இங்கு வரும்படிக்காய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நடந்து வந்திருக்கிறோம், வாகனங்களில வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்கிறார், பலனை தந்திருக்கிறார். அவர் பலன் கொடுக்கல இந்த இடத்துக்கு வர முடியாது, தேவ சமூகத்தை நிற்க முடியாது. ஆனாலும் கர்த்தர் நம்மை பலவான்களை மாற்றிருக்கிறார். நம் பலவீனங்களே கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உங்க துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் சொல்லுங்க. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆமென். நாங்கள் ஆராதிக்கிறோம். எஸ் எஸ் எஸ், தேங்க்யூ லார்ட். பிரைஸ் 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 பிரைஸ். ஹalleluya. தேவனே தேவன், ராஜாதி ராஜன், உயர்வானவர் ஆண்டவரே. என்னை காண்பவரே, என்னை காப்பாற்றுகிறவரே, என்னை அரவணைக்கிறவரே, அதிசயம் செய்கிறவரே, ஐயா அப்பா பிதாவே, இந்த பூமி அழைக்க மகனாக மகனாக பெருக்கப்பட்ட தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி 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 நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆமா, இன்னைக்கு கேட்ட இந்த வசனத்தின்படி நமக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்கிறார். ஆகவே வார்த்தை வழியாக துதித்த நாம் ஒரு துதி பாடலாக நம்ம பாட போகிறோம். துதித்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க போகிறோம். ஆகவே கர்த்தர் கரம் நம் மீது இருக்கும் என்று சொன்னால் அவர் கர்த்தர் நம்ம எல்லா விதத்திலும் நம்ம ஏற்றுக்கொள்வார். ஒரு மேஷப் பாட்டு நம்ம சேர்ந்து எங்களை பாடலாம். தேங்க்யூ லார்ட். ஆமென். ஹalleluya. கரம் பின்னேலங்க கடுகளவோ பயமேலங்க நம்ம கட்டகரம் பின்னேலங்க கடுகளவோ பயமேலங்க கேட்டிடுவா என்னை தாங்கிடுவா திரும்பி வர என்னை நடத்திடுவா கேட்டிடுவா என்னை தாங்கிடுவா திரும்பி வர என்னை நடத்திடுவா பிடிக்கப்பட்டவன்
பிடிக்கப்பட்டவன், அவன் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. சொல்லுங்க. எனக்கென்று எதுவும் இல்லை, ஆமென். பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தாய் வீடு, ஆமென். அது தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, ஆமென். அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, நம்ம தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, நம்ம தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், சொல்லுங்க. அவன் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன், நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவன் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. இல்லை, 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 எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. சொல்லுங்க. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. துதிய நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்தே மகிழ்ந்திருப்போம். நாம் தூயவரை மகிழ்ந்திருப்போம். துதிய நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்தே மகிழ்ந்திருப்போம். நாம் தூயவரை மகிழ்ந்திருப்போம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் தாசரை துணைந்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் தாசரை துணைந்திடுவோம். நல்லவரே, கிருபை உள்ளவரே, இன்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். நல்லவரே, கிருபை உள்ளவரே, இன்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மறந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துணியாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நாம் தூயவரை மகிழ்ந்திருப்போம். துதியநாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நாம் தூயவரை மகிழ்ந்திருப்போம். நாம் தூயவரை மகிழ்ந்திருப்போம். எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்குமா நமக்கு எல்லா துன்பமும் துயரமும் துக்கமும் கண்ணீரும் வேதனையும் பிரிவினைகள் எல்லாமே வரத்தான் செய்யும். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மத்தியில எல்லாமே என் இயேசு நினைச்சுட்டா இதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே இல்லை. வெறுமையா வசனங்களை படிக்க கூடாது, அதை நம்ம அதன்படி நம்ம வாழணும். சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால். ஆனா ஒரு சிலரு உலகம் தான் முன்னால. உலகம்னா பிள்ளைங்க, கணவன், மனைவி, வீடு, சொத்து, சுதந்திரம், நகை, இதெல்லாம் முன்னால. எப்பயாவது தேவைனா கஷ்டம் வந்தா இயேசு சுவாமிய முன்னால கொண்டாடுறது, அது வரைக்கும் பின்னால வச்சிருது. தேவன் இதை யார்கிட்டயும் விரும்புறது. உலகம் பின்னால, இயேசுதான் முன்னால. சிலுவை பாரங்கள் முன்னால. தேவனுக்கு முன்பாக வச்சுட்டோம்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆகவே தேவனுக்கு நன்றி சொல்லுவனுமா தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஆண்டவரே, எவ்வளோ வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம், எத்தனையோ வருஷங்கள் கேட்டிருக்கிறோம். ஒரு சிலர் முழு பைபிளை படிச்சு முடிச்சிருக்கிறோம், ஒரு சிலர் படித்துக் கொண்டே இருக்கிறோம், நிறைய வசனங்களை தியானித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும்
இன்னுமாய் நம்ம அதிகமாய் தேவனை தேடணும். அதிகமா அந்த வசனத்தை நம்ம தியானிக்கணும். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மோடு கூட சொல்றார், முழு இருதயத்தோடு, முழு ஆவியோடு, முழு பலத்தோடு என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்க நன்மையடைவீர்கள் என்று சொல்கிறது. ஆகவே ஆண்டவரே, ஒரு வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்க குடும்பங்களும் இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். பாதியா இல்ல ஆண்டவரே, அறகுறையா இல்ல, முழு உள்ளத்தோடு இந்த சமூகத்துல வந்திருக்கிறோம் என்று சொல்றவங்க மாத்திரம் கண்களை மூடி கரங்களை அப்படியே உயர்த்தி, ஆண்டவரே ஒரு வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவர், நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லி தேவனத்துல ஒப்பு கொடுப்போமா? கவனங்களை பார்த்து கொண்டிருக்கிற என் சகோதரி சகோதரனே, என் தாய்மார்களே, என் தகப்பன்மார்களே, வாழவை பிள்ளைகளே, தம்பி தங்கச்சிமார்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஏதோ ஒரு விதங்களிலே வேதனையில, சோதனையில, துக்கத்தில மூழ்கி கொண்டிருக்கிறீங்களா? முழு ஹிருதயத்தோடு தேவனை துதிச்சு பாருங்க, தேவனுக்கு நன்றி சொல்லி பாருங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவோம். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு சுவாமி, நன்றி தகப்பனே, நன்றி 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 நன்றி. உன்னது மாணவரே, என்னோரை விட நீதானே. உன்னது மாணவரே, என்னோரை விட நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். சொல்லுங்க, உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னத வானவரே. உம்மதி செய்யுங்களே எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னத வானவரே. உம்மதி செய்யுங்களே எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கை விடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கை விடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே நம்மை, ஒருபோதும் கைவிடுவதே. முழுதேத்தோடும் முழு ஆவியோடும் முழு பலத்தோடும் தேடுகிறோம் கர்த்தாவே. ஒரு விஷயம், இந்த மாலை வேளையிலே வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறமே காப்போம். மக்கள் நன்றி. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற என்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரை இவ்வளவு நேரமாய் துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளுமே கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறமே காக்க நன்றி. பேசுகிற ஊழியரோடும் எங்களோடும் ஆண்டவரை ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும்
வந்திருக்கிற யாவரோடும் இன்னைக்கு ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் இருந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளோடும் ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு நன்றி சொல்ல வந்த பிள்ளைகளோடும் ஆண்டவரே வீட்டில் இருந்து அநேக பலவீனங்களோடு கூட இந்த ஆன்லைன் பார்த்து கொண்டிருக்கிற லட்சமா மீதும் மேரி பிரகாசத்தின் மீதும் கர்த்தருடைய கரம் தங்கி இருக்க வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரி செலிராங்கோஸ் கணவன் டேவிட்டை கூட கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த சகோதரியை கூட ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றி போட்டமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற உன் பலவீனங்களிலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னே. பரிபூர்ண பலத்தினை கொடுப்பதற்காக இந்த நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். Hallelujah. சொல்லுங்க praise the Lord. Hallelujah. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையுங்களே. நாம் எல்லாருமாய் கைகளை தட்டி உற்சாகமாய் சொல்லுவோம். எல்லாரும் கை தட்டி சொல்லலாம். ஆமென் 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 ஆமென். ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவரை நாம் துதித்தோம், ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம். நம்முடைய குறைகள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லியிருக்கிறோம். நம்முடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லியிருக்கிறோம். நம்மை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி அநேகருக்காக நம்மை ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாய் ஜெபித்த எல்லா ஜெபங்களையும் கேட்டு ஆண்டவர் எப்படி பதில் தராராம்? ஆம் என்றும் ஆமென் என்றும் நிச்சயமாய் பதில் தருவார். சீக்கிரத்தில் இந்த அம்மாவுக்கு நல்ல சுகபலத்தை கொடுத்து சீக்கிரத்தில் இந்த இடத்துல வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாய் அவர்களை செய்வார். மேரி பிரகாசத்தை கூட விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். கிரேஸ் அவங்க ஃப்ரெண்டு மிஷல் தானே, மிஷல் அந்த வாலிப மகளை, அந்த மகளுக்கு இருக்கிற அந்த கண்கள் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றி தேவன் புது பலத்தினாலே அந்த மகளை நிரப்புவார். நேற்று தினத்தில் அந்த குடும்பத்தாருக்காக நாங்கள் செபித்தோம். கர்த்தர் அந்த மகளுக்கு விசேஷமான வாக்கு தத்தங்களை கொடுத்தார். சுமந்து சோர்ந்து போயிருக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த முழு குடும்பத்திற்கும் ஆறுதல் சொல்லி ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வாலிப மகள், அதாவது 17 வயது நிரம்பின அந்த வாலிப மகள் மிஷலை தேவன் தாமே விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். இன்னும் யாருக்கெல்லாம் நாம ஜெபித்தோமோ அவர்கள் எல்லாரையும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற இன்னைக்கு வசந்தா அவங்க வழியாக நன்றி சொன்ன அந்த குழந்தைக்காக, இந்த தாய்க்காக, தகப்பனுக்காக, சகோதரி அசந்தாவுக்கு கூட நம்ம நன்றி சொல்வோம். கர்த்தர் தாமே இந்த முழு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட ஒரு விசேஷித்த செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு பொதுவா இருக்கிற நம்ம எல்லாரும், இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வீடும், நம்ம எல்லாருடைய குடும்பமும், நம்ம எல்லா பிள்ளைகளும் இன்னைக்கு எப்படியா இருக்கிறாங்க, யாரா இருக்கிறாங்க, இன்னைக்கு நம்ம வீடு எப்படியா இருக்கிறது, நம்முடைய குடும்பம் எப்படியா இருக்கிறது, கணவன் மனைவி எப்படியா இருக்கிறாங்க, தாய் தகப்பன் எப்படியா இருக்கிறாங்க, ஏன் ஆண்டவருக்கு நீங்க சொந்தமா இருக்கிறீங்களா, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறீர்களா என்று சொல்லி இந்த நாள்ல நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு கூட எல்லாரும் எடுத்துக்கோங்க. சென்ட் மார்க், Gospel according to St. Mark, chapter 11, verses 15, 16, 17. இந்த 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மார்க் 11th சாப்டர்ல 15, 16, 17 இங்கிலீஷ்ல முதல்ல படிக்கிறாங்க பாருங்க. அப்புறமா மார்க் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 15, 16, 17 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை குறித்தும், நம்முடைய குடும்பத்தை குறித்தும், நம்முடைய வீட்டை குறித்தும், நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் என்ன நினைக்கிறார், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்று இங்க பார்க்கலாம். படிங்க. And when they came to Jerusalem, and he entered the temple and began to drive out those who sold and those who brought in the temple. And he overturned the tables of the money changers and the seats of those who sold pigeons. And he would not let anyone carry anything through the temple country yards. And he taught and said to them, God returned, my house shall be called a house of prayer for all the nations,
ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க, தமிழ்ல படிக்கிறாங்க. மார்க் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 15, 16, 17. அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். ஆ, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் ஆலயத்திலே வீணாய் விற்கிறவர்களையும் பேசுகிறவர்களையும் பார்த்து கொள்ளுகிறவர்களையும் அங்கே வாங்குகிறவர்களையும் கொடுக்கிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகையையும் ஆ, புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் ஆ, கவிழ்த்து ஆ, ஒருவனும் தேவ ஆலயத்தின் வழியாக ஆ. யாதொரு படைப்பையும் ஆ. கொண்டு போக விடாமல் எந்த ஒரு படைப்பையும் விற்கிற வியாபாரிகளை ஆலய வாசலுக்குள்ளே விடாதபடிக்கு என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? என்று பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலிருந்து எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகைகளாய் மாற்றிவிட்டீர்களே என்று அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த செய்தியினுடைய சாராம்சம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? என் வீடு ஜெப வீடு எனப்படும். ஆண்டவர் இயேசு தம்முடைய திருவாய் மலர்ந்து சொல்கிறார், என்னுடைய ஆலயம், நான் தங்கியிருக்கிற அந்த கோயில், நான் வாசம் செய்கிற அந்த ஆலயம், என் வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆலயத்துக்கு வருகிற நம்ம வீட்டில ஜெபம் நடக்கும்போது, நம்முடைய குடும்பத்திலே ஜெபம் நடக்கும்போது, நம்ம வீடு ஜெப வீடா இருக்கிறதா? ஆண்டவருக்கு பிரியமான வீடா இருக்கிறதா? ஆண்டவருக்கு உகந்த வீடா இருக்கிறதா? அல்லது நம்முடைய குடும்பமாகட்டும், வீடாகட்டும், ஆலயத்துக்கு போகுமாகட்டும், வரமாகட்டும், ஊர்கதைகளை நம்ம ஜாஸ்தி பேசுறோமா? அல்லது மற்றவங்களை குறிச்சு நம்ம குறை சொல்றவங்களா இருக்கிறோமா? ஆலயத்தை எடுத்து விட்டு நன்றி சொல்லிக் கொண்டே வருகிறதை விட்டுட்டு அவங்களை பத்தி பேசுறது, இவங்களை பத்தி பேசுறது, எப்படியாய் நம்முடைய சிந்தனைகள் இருக்கிறது, எப்படியாய் நம்முடைய யோசனைகள் இருக்கிறது, இவை எல்லாவற்றையும் தேவன் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய போக்கையும் வரத்தையும் ஆராய்ந்து இருக்கிற தேவன் இல்லையா? அதனால்தான் நம்ம பண்ணோம், இயேசுவால நம்ம எல்லாரும் பிடிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். இந்த உலகத்துல கொஞ்சம் காலம்தான், அந்த காலம் எல்லாம் இயேசுக்காக வாழும்படியாய் எங்க அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமாய் காண வேண்டும். அப்போ நம்ம வீடு அப்பா வீட்டுல சந்தோஷம் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல எப்படி இருக்கணும்? சந்தோஷமா தான் இருக்கணும். அப்போ இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வீடும் ஜெப வீடா இருக்கிறதா? நம்முடைய பிள்ளைங்க ஜெபம் பண்றாங்களா? கணவன் மனைவி ஜெபம் பண்றாங்களா? தாய் தகப்பன் ஜெபம் பண்றாங்களா? கொஞ்ச நேரமாவது ஆண்டவரை நினைக்கிறாங்களா? அல்லது மற்ற காரியங்களே இருக்கிறாங்களா? நிறைய பேர் ஆண்டவர் விஷயத்தை விட்டுட்டு அதிகமா டிவில இருக்கிறாங்க, அதிகமான சினிமா மோகத்துல கூட இருக்கிறாங்க. டிவி எல்லாம் பார்க்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்ல. பாருங்க, குறிப்பிட்ட நேரத்துல அதை பார்த்து மற்ற நேரத்துல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துல ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆலயத்துக்கு போக வேண்டிய நேரத்துல ஆலயத்துக்கு போகணும். ஜெபம் செய்யற நேரத்துல ஜெபத்துக்கு வந்துடணும். அந்த நேரத்தை, அதாவது நம்முடைய வீட்டை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கையை ஜெப வீடாய் நாம் மாற்றும் போது ஆண்டவர் அங்கே வாசம் பண்ணுவான். அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் எரிகோ பட்டணத்தின் வழியாய் அங்கே அநேக அற்புதங்களை அவர் செய்து கொண்டே வருகிறார். நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். அநேக அற்புதங்களை செய்துவிட்டு அவர் ஆலயத்துக்கு வரும்போது அந்த ஆலயம் அந்த விற்கிற வியாபார கூடமா இருந்தது, கள்ளர் கூகையா இருந்தது, திருடர்களா இருந்தாங்க. அங்கே காசுக்காரர்கள் அப்படின்னு சொல்லி தெரியுமா? டிரான்ஸ்லேட் மணி, அதாவது ஃபாரின்ல இருக்கிற மணி எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்றாங்க இல்லையா? அந்த மணி இங்க அந்த காசுகளை காசு மாற்றி கொடுக்கிறவர்கள், காசுக்காரர்களை கூட இந்த இடத்துல இல்லாதபடிக்கு தேவனுடைய வீடு, என்னுடைய ஆண்டவருடைய வீடு, என் செப வீடு, இது கள்ளர் குகையாய் மாறக்கூடாது, ஊர்க்கதையை பேசுகிறவர்களாய் மாறக்கூடாது, வியாபார கூடமாய் மாறக்கூடாது. ஆகவேதான் இன்றைக்கும் கூட பாருங்க, இந்த ஜெபம் நடக்கிற இடத்துல எல்லாம் வியாபாரத்தை செய்யறவங்க எல்லாம் ரொம்ப கிட்ட சேர்க்க மாட்டாங்க. அந்த மூலையில போயிடுங்க, அந்த கார்னர்ல போயிடுங்க, இல்லாட்டி காம்பவுண்டுக்கு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காம்பவுண்ட் உள்ள இது வியாபார ஸ்தலமா இருக்க கூடாது. இந்த காம்பவுண்ட் எல்லாம் வரும்
ஜெபம் துதி ஆராதனை செய்கிற இடமா இருக்கணும். அப்படி சொல்லிட்டு தான் பெரிய பெரிய டிவி எல்லாம் கூட வெளியே வைப்பாங்க. நிறைய சேர்ங்கெல்லாம் போவாங்க, நிறைய வந்து உட்காந்து எல்லாரும் ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. வியாபாரம் செய்யறவங்களா இருந்தாக்கா எல்லாத்தையும் மூடி வச்சிருங்க. ஜெபம் முடிச்ச பிறகு நீங்க வியாபாரம் செய்யுங்க, அதை காம்பவுண்டுக்கு வெளியே அப்படின்னு சொல்லி ஒரு சில போதகர்கள் சொல்லுவாங்க. ஆக பிரியமானவர்களே, அதனாலதான் பாருங்க ஜெப ஆலயங்கள்ல கூட ஜெப கூடாரங்கள்ல ஆலயங்கள்ல பாருங்க அந்த கேன்டீன் கூட ஜெபம் நடக்கும்போது திறக்க மாட்டாங்க, மாஸ் நடக்கும்போது திறக்க மாட்டாங்க, ஆராதனை நடக்கும்போது திறக்க மாட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு வெளியே போகும்போது வேண்டுமானால் வாங்கி கொண்டு போகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவேதான் ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் என்ன பண்ணிட்டாரு, விரட்டிட்டார். யாரும் உள்ளே வரக்கூடாது, வியாபார நினைவா வரக்கூடாது, ஊர்க்கதையை பேசுகிறவர்களாய் உள்ளே வரக்கூடாது, தேவையில்லாத காரியங்களை பேசுகிறவர்களாய் நீங்க உள்ள வரக்கூடாது என்று சொல்லி எல்லாரையும் தடுத்து விரட்டி கடைசியில தான் ஆண்டவர் அவர்களுக்கு உபதேசமாய் சொல்லுகிறார். தேவனுடைய வீடு என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும், இதை கள்ளர் குகையாய் நீங்கள் மாற்றி விடாதீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு உபதேசம் சொல்லி சத்தியத்தை சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ வந்து இந்த மார்க் சொன்னார் இல்லையா, இதே தான் ஒவ்வொரு அதாவது லூக்கா ஒரு மாதிரி சொல்றாரு, ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரே கருத்து தான். ஆனா அங்க சொல்ற வார்த்தைகளை பாருங்க. மத்தேயு 21 அதிகாரத்துல 13வது வசனம் அங்க பாருங்க, மேத்யூ 21:13. அங்கே மத்தேயு என்ன சொல்லுகிறார், எல்லாரும் ஒரே காரியம் தான், ஆண்டவர் ஒரே இடத்துல தான் சொல்றாரு, ஆனா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்துறார். இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி ஜெபம் பண்றது இல்ல. ஒரு சிலர் இலக்கணமாய் ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் தெரிஞ்சு பாதி தெரியாத பாதி சொல்லுவாங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் தொத்தி ஜெபம் பண்ணுவாங்க. பிரதர் எனக்கு இவ்வளவுதான் பிரதர் தெரியும் ஜெபம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி சுருக்கமா ஜெபம் பண்றவங்களும் உண்டு. ஆனா எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, கேட்கிறார். அல்லேலூயா. இயேசு நாமத்தினால நீ கேட்டா அது அப்படியே செய்வார். காக்கா காக்கான்னு கத்துது, அவ்வளவுதான். ஆனா பைபிள் சொல்றது அந்த காகம் காக்கா என்று கத்துறதுனால கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி. குயில் அழகாய் பாடுது, ஆண்டவரை தான் பாடுது. மயில் அழகாய் நடனம் ஆடுகிறது, ஆண்டவரை துதித்து அது நடனம் ஆடுகிறது என்று சொல்லி பல மிருகங்களை கொடுத்து கூட பைபிள் சொல்கிறது. ஆக நம்ம எப்படி ஜெபம் பண்ணாலும் சரி, அந்த ஆலயத்துல இந்த ஆலயத்தை தேவனுடைய வீடாய் நினைத்து தேவனின் உள்ளத்திலே குடும்பத்திலே ஆலயத்திலே வாசம் செய்கிறார் என்ற இந்த பயபக்தியோடு கூட நம்ம ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாய் ஆசீர்வாதத்தோடு கூட நம்ம வருவோம். இங்க பாருங்க மத்த என்ன சொல்றாரு பாருங்க, மேத்யூ 21:13. And he said to them, It is written, my house shall be called a house of prayer, but you have made it a den of thieves. ஆமென். மத்தேயுடைய இங்க சொல்றாரு பாருங்க 21:13. என்ன சொல்றாரு, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னுடைய வீடு என்ன மாதிரி வீடு, ஜெபம் செய்யற வீடுங்க. தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் பேசக்கூடாது. அதனால்தான் ஒரு சில போதகர் ஆகட்டும், ஒரு சில பாதிரிமார் கூட ஆகட்டும், ஜெபம் நடந்து முடிஞ்ச உடனே வாசல்ல யாரும் நின்னுங்கன்னு அது இதெல்லாம் பேசக்கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணினே என்ன பண்ணா, நேரா உங்க வீட்டுக்கு போங்க, உங்க ஆசீர்வாதம் இயேசுவை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. போன உடனே உங்க பிள்ளைங்க யாராவது வரலையோ, ஒரு சில பலவீனமா இருக்கிறாங்களோ, அவங்க மேல தலை கை வச்சு இயேசு ரத்தம் ஜெயம், இயேசுனை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சொல்லுங்க. பெரியவங்களுக்கு போனவனே என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, ஹalleluya என்று சொல்லி அவங்களுக்கு சொல்லி அனுப்புவாங்க. ஆக பிரியமானவர்களே என்ன சொல்றாரு பாருங்க, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது என்று ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேனே, நீங்களோ அதை கள்ளர் குகையாய் மாற்றி விட்டீர்கள். அதாவது கதை பேசுறவங்களா மாத்திட்டீங்க. திருடன் தங்கி கொள்ளையிடுகிற பொருள் எல்லாம் சேர்ந்து பங்கேற்கிற மாதிரி கள்ளர் குகையாய் மாற்றி விட்டீர்கள். தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் வரக்கூடாது. ஆண்டவருடைய ஆலயத்துல ஜெப வீட்டுக்குள்ள வெறும் ஜெபம் தான் வரணும், வெறும் துதிதான் இருக்கணும், ஆராதனை செய்யணும். அதனால்தான் நிறைய வீடுகளை போய் நாங்க ஜெபம் பண்ணும்போது பிதாவாகிய தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே என்று ஜெபம் ஆரம்பிச்ச உடனே மத்த கதையெல்லாம் பேசவே கூடாது. மொபைல் எல்லாம் என்ன பண்ணிடணும், சைலண்ட் பண்ணிடணும், முடிஞ்சா ஆஃப் பண்ணிடணும்.
யார் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் போன் பண்ண கூட, என்னதான் அர்ஜென்ட் இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, எடுக்க கூடாது. அப்படி மீறி போன் வந்துச்சுன்னா என்ன பண்ணிடணும், ஆன் பண்ணி விட்டுருந்தோம், அவ்வளவுதான். அட்டென்ட் பண்ணக்கூடாது, ஆன் பண்ணணும். ஆன் பண்ணி விட்டாக்கா அங்க ஜப சத்தம் வரும் இல்லையா, ஜப சத்தம் வருமா இல்லையா, உடனே புரிஞ்சுக்குவாங்க, ஓ அவங்க சர்ச்சுல இருக்கிறாங்க, அவங்க ஜபம் பண்ணி இருக்கிறாங்க, அவங்க ஸ்தோத்திரம் பண்ணுகிறாங்க. அப்போ உடனே ஆஃப் பண்ணுவாங்க. இல்ல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அங்க என்ன ஜபம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கேட்டுனே இருப்பாங்க. துருத்துரு நம்ம என்ன பண்ணுவோம், ஆஃப் பண்ணிடுவோம். ஜபம் முடிச்ச பின்ன அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏங்க ஆஃப் பண்ணிட்டீங்க அவ்வளவு சீக்கிரம், நானும் கொஞ்சம் ஜபம் கேட்டுருந்தாங்க அப்படின்னு. ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன தடையெல்லாம் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் என் வீடு எல்லாருக்கும் ஜப வீடு எனப்படும் என்று சொல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறதை, எழுதியிருக்கிறதை மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லி உபதேசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வீடு ஜப வீடா இருக்குதா, இல்ல சண்டை போடுற வீடா இருக்குதா, சந்தேக நிரம்பின வீடா இருக்குதா, குழப்பம் பண்ற வீடா இருக்குதா, வியாதி நிறைந்த வீடா இருக்குதா, பிரச்சனை நிறைந்த வீடா இருக்குதா, எப்போதும் புலம்புகிற வீடா இருக்குதா, எப்போதும் அழுகிற வீடா இருக்குதா? எப்படிப்பட்ட வீடா இருந்தாலும் கூடங்க, என்ன விதமான பண கஷ்டமா இருந்தாலும் சரி, கவலையா இருந்தாலும் சரி, வேதனையா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் துன்பப்பட்டால் அவன் என்ன பண்ணுமா, ஜெபம் பண்ண கடவன். அல்லேலூயா. ஒருவன் துன்பப்பட்டால், வியாதிப்பட்டால், பிரச்சனை வந்தா, கடன் தொல்லை வந்தா, வியாதி வந்தா, இந்த வியாதியே நினைச்சு, குழப்பத்தையே நினைச்சு, குறைகளே நினைச்சிருந்தா அந்த குறைகள் அப்படிதான் இருக்கும். அந்த குறைகளை போக்கணும்னா என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணோம். அப்ப ஜெபம் பண்ணும்போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த வீட்டில் இருக்கிற குழப்பத்தை ஆண்டவர் மாற்றுவார், அந்த சண்டையை மாற்றுவார், அந்த வியாதியை மாற்றுவார், அந்த குறைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாய் மாற்றுவார். மனுஷர்களாகிய நாம் எல்லாரும் குறைவுள்ளவங்க தான். அந்த குறையை நம்ம எப்படி சரி பண்ண முடியும், ஜெபத்தினாலதான். அதனாலதான் இங்க ஆண்டவர் சொல்றார், என் வீடு எல்லாருக்கும் ஜெப வீடா இருக்கு. நான் உங்க வீட்டுக்கு வரணுமா, நான் உங்க உள்ளத்துல வந்து வாசம் பண்ணணுமா, நான் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணுமா, உங்க வீட்டுக்கு நானே தலைவரா இருக்கணுமா, உங்க வீட்டுல ஜெபம் நடக்கணும், துதி நடக்கணும், ஆராதனை நடக்கணும். ஜெபம் செய்யும் போது ஆண்டவர் வீட்டை தேடி வருவார். நம்ம ஜெபம் பண்ணும் போது, துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது இங்க ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும், அவருடைய மகிமை இறங்கி வரும். அல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும், எந்த வீட்டிலும், எந்த ஆபீஸ்லயும், எந்த காலேஜிலும், எந்த வேலை செய்கிற இடத்துல என் நாமத்தை நீ உயர்த்தி பாடுவாய் என்று சொன்னார், ஸ்தோத்திரம் பண்ணுவாய் என்று சொன்னார், ஜெபம் பண்ணுவாய் என்று சொன்னால், நான் நீ இருக்கிற இடத்தில் வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள். இதை நம்ம மறக்கவே கூடாது. இன்னைக்கு நம்ம வீடு எப்படியா இருக்கிறது, பைபிளை படிக்கிறோமா, பாட்டு பாடுறோமா, ஜெபம் பண்றோமா, வேலைக்கு போறதுக்கு முன்னாலே, காலேஜ் போறதுக்கு முன்னாலே, ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாலே, வீட்டு காரியங்களை செய்யறதுக்கு முன்னாலே எழுந்திருக்கும் போது ஸ்தோத்திரத்தோடு நம்ம எழுந்திருக்கணுமா? இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இதே லூக்கா பகுதியில பாருங்க, லூக்கா 19 அதிகாரத்துல 46வது வசனம், அவரு கூட அதுதான் சொல்றார். ஒவ்வொரு சீடர்களை தேவன் இப்படித்தான் எடுத்து பயன்படுத்துறார், அதே போலத்தான் உங்களையும் நம்மையும் பயன்படுத்துறார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாய், துதிக்கிறவர்களாய், ஆராதிக்கிறவர்களாய் இருக்கணும். அப்படி நம்ம ஒவ்வொரு வீடும் ஜெப வீடா மாறுச்சுன்னா இந்த இடமே பத்தாதுங்க நமக்கு. இல்லையா? இந்த இடம் பத்தாது. அநேகர் வந்து இடுக்கமா வந்து உட்காருவாங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஜெபிக்கிறவங்களா இருந்தா ஜெப ஆவி அவங்க மேல இறங்கி வந்துச்சுன்னா என்ன சொல்றாங்க பாருங்க, 19:46. My house will be a house of prayer, but you have made it a den of thieves. மறுபடியும் பாருங்க, ஒவ்வொரு சீடர்கள் வழியாய் அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்னுடைய வீடு, அதாவது தேவன் வாசம் செய்கிற அந்த வீடு ஜெப வீடாய் இருக்கிறது என்று. ஆமா, ஜெப வீடாய் இருக்கிறது என்று
எழுதியிருக்கிறதே அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேனே, நீங்களோ அதை கண்ணீர் புகைகள் ஆக்கினீர்கள் என்றார். ஐசாயா வாங்க, ஐசாயா 56ல அங்க 6:7 பாருங்க. அந்த இடத்துல ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரே, ஏற்கனவே எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த வார்த்தைகள் எழுதான். அதனால்தான் மோசே ஜெபித்தார், ஆபிரகாம் ஜெபித்தார், ஈசாக்கு ஜெபித்தார், யாக்கோபு ஜெபித்தார். ஒவ்வொரு வாழ்க்கையில தேவன் அற்புதமான காரியங்களை செய்தார், ஆச்சரியமான காரியங்களை செய்தார். ஆபிரகாம் ஒவ்வொரு வேளையும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். அதனால்தான் ஆபிரகாமை தேவன் ஸ்ரீமானாய் மாற்றினார். ஐசாயா 56ல 6 and 7 என்ன சொல்லுது பாருங்க. And the Lord says to those foreigners who became part of his people, who love him and will serve him, who observe the Sabbath and faithfully keep his convent. And these I will bring to my holy mountain, and make them joyful in my house of prayer. Their burnt offerings and their sacrifices will be accepted on my altar. For my house shall be called a house of prayer for all people. Hallelujah. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு 1000 வருஷத்திற்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி வழியாய் எழுதினது சொன்னதுதான் ஆண்டவர் சொல்லிருக்கிறார். ஏற்கனவே எழுதியிருக்கிறது, ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேனே, இந்த ஞாபகம் வரலையா உங்களுக்கு? அல்லேலூயா. அங்க என்ன சொல்றாரு? ஏசாயா 56 அதிகாரத்துல 6-7 வசனங்கள். சீக்கிரமாங்க. கர்த்தரை சேவிக்கவும், நல்ல கவனிங்க, என்ன சொல்றாரு பாருங்க. 56 அதிகாரத்துல 6வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவரை ஆராதிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருடைய ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி, ஓய்வு நாளை அதாவது பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமையை, அந்த ஹோலிடேவை நீங்கள் நானோ என்ன பண்ணக்கூடாது? திருடவும் கூடாது, கொலைச்ச கூடாது, குழப்பம் உண்டாக்க கூடாது. அந்த நாள்ல நீ ஆண்டவரை தேடுவா அப்படின்னு சொன்னா அந்த வாரம் முழுவதும் தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். இல்லைன்னா குழப்பம் தான் வரும், பிரச்சனை தான் வரும், வேதனை தான் வரும். அந்த பரிசுத்த ஓய்வு நாளை குலைச்சலாக்காதபடிக்கு ஆண்டவரை தேடுவோம் என்று சொன்னால் அந்த 7 நாட்களும் அந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம உட்கார்ந்து வர்றதுனால குலைச்சலாக்காதபடிக்கு அதை ஆசரித்து ஆராதனை செய்து உத்தமம் உண்மையோடு கூட தேவனை தேடி, என் உடன்படிக்கையை பற்றி கொண்டு இருக்கிற என்னுடைய உடன்படிக்கை நான் உனக்கு என்ன சொன்னேன்? அந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமான நாள், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அதான் உடன்படிக்கை. அவருடைய உடன்படிக்கையில பரிசுத்தத்தோடு கூட தேவனை தேடுகிறவர்களாய் இருந்து அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகன பலிகளும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அந்நிய ஜனங்களை கூட நம்ம எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு இல்லையா, நம்ம ஒருத்தருக்கு 2 பேருக்கு சொல்லுவோம், வாங்க உங்களுக்காக தான் நாங்க ஜெபம் பண்றோம், உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்குது இல்லையா, சண்டை இருக்குது இல்லையா, குழப்பம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் மாறணும்னா நீங்க வாங்க, ஜெபக்கூடாரத்துக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, எங்க ஆலயத்துக்கு வாங்க, எங்க சபைக்கு வாங்க, உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். ஆண்டவர் ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். இந்த வாரம் வாங்க, பிடிச்சிருந்தா அடுத்த வாரம் வாங்க, இல்லைன்னா பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தோடு கூட கூட்டிட்டு வாங்க. ஆண்டவர் அவங்களுடைய குறைகளை நிறைவாக்குவார். பாத்தீங்களா, அவங்க பலிகளை ஏற்றுக்கொள்கிறாராம், அவங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், நிம்மதியை கொடுப்பார். என் ஜெப வீட்டுக்குள்ளே நான் அவர்களை அழைத்துக் கொண்டு வருவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை ஆசரிக்கிறவர்களாய் அவருடைய பரிசுத்தமான நாளை குலைச்சேக்கல் ஆக்காதபடிக்கு எல்லா ஜனங்களும் வந்து தேவனை ஆராதிக்க நம்ம எல்லாரையும் தேவன் அழைத்துக் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. லூக்கா 19 அதிகாரத்துல சகையை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பெரிய பணக்காரர் அவர், பெரிய டாக்ஸ் கலெக்டர் அவர்,
ரொம்ப பெருமையோடு கூட இருந்தார், எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா அவரை குறித்து அவருக்கு இடத்துல இயேசுவை பற்றி அநேகர் சொன்னாங்க இல்லையா. முதல் போகும்போது ஒருவேளை இப்படிதான் நடந்திருக்கும். வழியில போய் கொண்டிருக்கும் போது இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவரை காண போனார். வெளியே வரும்போது ஒரு குஷ்டரோகி வந்திருப்பான். அவன் சொல்லியிருப்பான், நான் ஒரு நாள் குஷ்டரோகியா இருந்தேன், என ஆண்டவர் இயேசுதான் சுகமாக்கினார் என்று சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் ஒரு குருடன் வந்திருப்பான், நான் பிறவி குருடனா இருந்தேன், ஆண்டவர் என் கண்களை திறந்து நான் காணும்படியாய் பார்வை அடையும்படியாய் செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். இன்னும் கொஞ்சம் தூரத்துல போன உடனே மத்தேயு கிடைச்சிருப்பாரு. அவரும் டாக்ஸ் கலெக்டர் தான். நானும் ஒரு நாள் பணமே கதியா இருந்தேன், ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றினார், இன்னைக்கு நான் அவரை சீடரா இருக்கிறேன் அப்படின்னு கூட ஒருவேளை சொல்லியிருக்கலாம். ஒருவேளை 12 வருஷமாய் பாடுள்ள ஒரு பெரும்பாடுள்ள ஒரு பெண் வந்திருப்பான். என் உடல்ல எப்படிப்பட்ட வியாதி இருந்துச்சு, இயேசு என்னை குணமாக்கினார், அவர் என் வாழ்க்கையில வந்தார் என்றெல்லாம் பல பேர் இப்படி சொல்லியிருப்பாங்க. இப்படி சொன்ன உடனே சகை என்ன நினைச்சிருப்பாரு, நானும் இயேசுவை காண வேண்டும், அந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று காண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு கூட போனார் இல்லையா. அவ்வளவு பெரிய பணக்காரர், அவர் வீட்டு மாடி மேல ஏறாம ரோட்டு ஓரமா இருந்த காட்டத்தி மரத்துல, ஒரு காஞ்சி போன மரத்துல அவர் எழுந்தாராம். அவரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இறங்கி வா அப்படின்னு சொல்லி. இதுவரைக்கும் நீ உன் வாழ்க்கையில நினைச்ச மேன்மையெல்லாம் விட்டுட்டு, பெருமையெல்லாம் விட்டுட்டு, பணக்காரன் என்ற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு மேல இருந்து என்ன பண்ணு, கீழே இறங்கி வா, சாதாரணமான ஒரு மனுஷனா இறங்கி வா. அதான் ஆவிக்குரிய அர்த்தம். உன்னுடைய மேன்மை எல்லாவற்றையும் உதவி இறங்கி சாதாரணமான ஒரு மனுஷனா இறங்கி வா, இன்னைக்கு நான் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவன் நினைச்சது என்ன, சகை என்ன நினைச்சாரு, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க துணிந்தான், அவ்வளவுதான். ஜனக்கூட்டத்துல அவர் குள்ளனா இருந்தபடினால தெரியவே இல்லை, அதனால தான் மரத்துல ஏறினார். அவரை கண்ட ஆண்டவர், இறங்கி வா மகனே, உன் உள்ளத்துல என்ன நினைச்ச இல்லையா, இதோ நான் வீட்டுக்கு வருகிறேன். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க அந்த வார்த்தை. அங்கே அவருடைய ஜெபத்தை, இந்த வாஞ்சையை கேட்ட உடனே லூக்கா 19th chapterல 9th verse, அங்கே ஆண்டவர் அவர் வீட்டுக்கு போகும்போது என்ன சொல்றார் பாருங்க, மனம் திரும்பிய சகையு. Jesus said to him, today salvation has come to this house, since he also is a son of Abraham. ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்துல என்ன நினைக்கிறோம், என்ன யோசிக்கிறோம், இன்னைக்கு கோயிலுக்கு போலாமா வானவா, பைபிள படிக்கலாமா வானவா, ஜெபம் பண்ணலாமா வானவா, கொஞ்ச நேரம் படிச்சு போதும், ஒரு பாட்டு பாடணும் போதும், ஒரு வசனம் போதும் அப்படின்னு நினைக்கிறோமா, இல்ல நல்லா கொஞ்சம் ஜெபம் பண்றோமா, ஜெபம் பண்ணிட்டு போறோமா, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாருங்க. எங்கேயோ மூலையில இருந்து சகையை நினைச்சார், நான் இயேசுவை எப்படிப்பட்டவரோ என்று காண வேண்டும் என்று. அந்த இருதயத்தின் நிறைவை தேவன் அறிந்தார். என்ன சொல்றார் பாருங்க 19:9. இயேசு அவனை நோக்கி, இயேசு சகையின் வீட்டுக்கு வந்தவுடனே, சகையை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணின அந்த ஜெபத்தை கேட்டவுடனே இயேசு அந்த சகையை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. நம்முடைய வீடு ஜெப வீடாய் மாறும் அப்படின்னு சொன்னா என்ன வரும், முதல்ல ரட்சிப்பு வருங்க, சால்வேஷன் வரும், விடுதலை வரும், சுகம் வரும், ஆரோக்கியம் வரும். நம்முடைய வீடு ஜெப வீடாய் மாறணும், இயேசு தங்குகிற வீடாய் மாறணும். அல்லேலூயா. அவன் தான் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டார், தான் செய்த குற்றங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட செய்தார், தான் செய்த எல்லா விதமான பாவ சாபமான காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணின உடனே ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகையவே, நீயும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறாய், விசுவாசமுள்ள மகனாய் இருக்கிறாய். இதைத்தாங்க ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. மார்க் 11th chapter வாங்க, அங்க 25-26 பாருங்க. நாம ஜெபம் பண்ணும் போது நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கணும் இல்லையா, ஏனோ தானா ஜெபம் பண்றவங்களா இருக்கிறோம், பொறாமை எண்ணத்தோடு ஜெபம் பண்றவங்களா இருக்கிறோம், முறுமுறுக்கிறவங்களா இருக்கிறாங்க, ஏதோ கடமைக்காக சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, சர்ச்சுக்கு எப்படி இருந்தாலும் போயிருந்தேன் இல்லையா, அதனால போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றவங்களா உண்டு. மார்க் 11th chapterல 25-26 அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. அங்க
ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறார் என்ற காரியம் இங்க இருக்கிறது. சொல்லுங்க, படிங்க. And whenever you stand praying, forgive if you have anything against anyone, so that your Father also who is in heaven may forgive your trespasses. ஆமென். அடுத்து But if you do not கொஞ்சம் forgive, ஜோரா படிமா. but if you do not forgive, neither will you, your Father in heaven, forgive your trespasses. ஆமாங்க, இதாங்க நடக்கும். படிங்க. மார்க் 11 அந்த இடத்துல பாருங்க, மிக அருமையான ஒரு 25, 26. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, நல்ல கவனிங்க. ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, ஜெப வீட்டுல ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு. உங்க வீட்டுல ஜெபம் பண்ணும்போது, வேலை மேல, காலேஜ்ல, ஆலயத்துல, எங்கேயோ நீங்க ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டா இருக்குமானால், நல்ல கவனிங்க. உங்கள் அதாவது உங்கள் பேரில மற்றவர்களை குறித்து ஏதாகிலும் ஒரு குறை உங்களுக்கு உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, நல்ல கவனிங்க, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி, உங்கள் தப்பிதங்களை, பாவங்களை, சாபங்களை, மீறுதல்களை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு மன்னித்தது போல அந்த குறைகளை அவர்களுக்கு மன்னியுங்கள். மற்றவங்களுக்கு மன்னிச்சனே. அதான் 365 நாள் நம்ம சொல்ற ஜெபம். எங்களுக்கு தீமை செய்தவர்களை சொல்லுங்க, நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. அது எப்போ நடக்குது? ஜெபம் பண்ணும்போது தான். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை செய்யும் போதுதான். இங்க கூட அத்தான் சொல்றாரு பாருங்க, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது யார் பேரிலாகிலும் குறை உண்டானால் பரமபிதா உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் அவர்களை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க, சவால் விடுறாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் மன்னித்திருப்பீர்களா? சரியா படிங்க. நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவாகிய தேவனும் உங்களுடைய தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். போட்டு வாங்குறார் ஆண்டவர். கொடுத்தா கொடுக்கிறேன், மன்னிச்சா மன்னிக்கிறேன், ஏத்துக்கனா ஏத்துக்கிறேன், ஆலயத்துக்கு வந்தா உங்களை சேர்த்துக்கிறேன். நம்ம வராம போனா, ஜெபிக்காம போனா, மன்னிக்காம போனா நம்முடைய பாவங்கள் மூட்டை மூட்டையா நம்ம கூடவே இருக்குங்க. அதனால்தான் 1 கொரிந்தியர் 3:16-17 பாருங்க, என்ன சொல்றாரு? நீங்களே என்னுடைய ஆலயம், நான் வாசம் செய்கிற ஆலயம் இது நீங்க தான் ஜெபம் பண்ணோம். உங்க இதயத்தை என் வீடாய் மாற்றிருக்கிறேன், என் ஆலயமாய் மாற்றிருக்கிறேன், பரிசுத்தமான இடமாய் மாற்றிருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிற உள்ளமாய் மாற்றிருக்கிறேன். அந்த ஆவியானவர் இருக்கிறார். அதனால்தான் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவர் கருத்துல நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட படிச்சோம் இல்லையா, ரோமர் 8:26 வசனம். அந்த வசனத்தை முழுசா படிச்சு பாருங்க. நம்முடைய பலவீனங்களில நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தெரியாது இருக்கிறதுனால, அறியாது இருக்கிறதுனால, புரியாது இருக்கிறதுனால, எப்படி மன்னிக்கணும், எப்படி ஏற்றுக்கொள்ளணும், எப்படி விட்டு விடணும், எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு தெரியாது இருக்கிறதுனால அந்த ஜெபம் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில நமக்காக என்ன பண்றாரா? உதவி செய்கிறவரா இருக்கிறார். மகனே இப்படித்தான் ஜெபம் பண்ணணும், மகனே இப்படித்தான் மன்னிக்கணும், மகனே இப்படித்தான் மற்றவங்களை ஏத்துக்கணும், நீ இப்படித்தான் இந்த உலகத்துல வாழணும், அப்போதான் பிதா உன்னை மன்னிப்பார், நீ மன்னிச்சா அவர் உன்னை மன்னிப்பார், நீ ஜெபித்தால் உன் ஜெபத்தை அவர் கேட்பார் என்று ஆவியானவரும் நமக்கு என்ன பண்றாராம்? உதவி செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. விடாமுயற்சியாய் கண்டினியூவா உனக்காக எனக்காக வேண்டுதல் செய்கிறவரா இருக்கிறார். எப்போ? உன்னுடைய உள்ளம் என்னுடைய உள்ளம் தேவாலயமாய் மாறும்போது இல்லையா? உன் கோவிலாக மாறிட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம தானே பாடுறோம். ஆண்டவரே நாங்கள், ஆண்டவரே நீர் வாசம் செய்கிற இதயமாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்க நான் தான் ஜெபம் பண்றோம். ஆக கடைசியா ஒரு வசனத்தை படிச்சு நம்ம ஜெபம் பண்ணலாம் இல்லையா? ஆண்டவர் சொன்னார் யோவான் புத்தகத்துல கூட
நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவா இருந்தாலும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப அந்த ஆண்டவர் நம்ம உள்ளத்துல வரணும், நம்ம வீட்டுக்குள்ள வரணும், நம்முடைய வாழ்க்கையில வரணும், நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில வரணும். இன்னைக்கு தடைப்பட்டு போன காரியங்களுக்கெல்லாம் செய்து காரணமே அதான். லாஸ்டா பாருங்க, ரெவல்யூஷன் 3rd chapterல வாங்க, அங்க 20th verse அங்க பாருங்க, மிக அருமையாய் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். அல்லேலூயா. Revelation chapter 3 verse 20 என்ன சொல்றாரு? Behold, I stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, I will come in and dine with him, and he with me. Amen. ஆமென். இதாங்க கடைசியில நடக்கும். அவருடைய வீடு ஜெப வீடாய் மாறும்போது, நம்முடைய வாழ்க்கை ஜெப வீடாய் மாறும்போது, நம்முடைய குடும்பம் ஜெப வீடாய் மாறும்போது, நம்முடைய சொந்த பந்தங்களாம் ஜெப வீடாய் மாறும்போது, நம்ம ஒவ்வொரு வீட்டிலும் ஜெபம் நடக்கும் போது, இங்க ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, அங்கேதான் அந்த ஜெப சத்தம் கேட்கும் போதே ஆண்டவர் வாசல்ல வந்துடுறாராம். எப்படி? ஸ்தோத்திர ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே எங்க வந்துடுறாராம்? எங்க வர்றாரு? ஆமா, அல்லேலூயா. வாசப்படியில வந்து நின்னு என்ன பண்ணுவாரு? இந்த ஜெப சத்தத்தை கேட்டனே, துதி சத்தத்தை கேட்ட உடனே தட்டுவார், நம்முடைய இருதய கதவை தட்டுவார், வீட்டு வாசலை தட்டுவார். படிங்க. இதோ வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன். உன் ஜெபத்தை கேட்டு நான் கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, ஒருவனோ அல்லது ஒருத்தியோ, தாயோ தகப்பனோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அந்த சத்தத்தை, என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அவங்க வீட்டு கதவையாகட்டும், அவங்க இருதயத்தின் கதவையாகட்டும் திறந்தால், அவனிடத்தில் அவனுக்குள்ளே நான் பிரவேசித்து வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு அவர்களும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இதுக்கு தாங்க நம்ம வீடு ஜெப வீடாய் மாறணும், துதி வீடாய் மாறணும், ஆராதனை செய்கிற வீடாய் மாறணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவாயிருந்தாலும் அதை நான் செய்வேன். என் சத்தத்தை கேட்டு உங்கள் இதய கதவை திறந்தால், வீட்டு கதவை திறந்தால், அவனோடு கூட நான் வருவேன், அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அதனாலதான் ஜெபம் சாப்பிடும் போது நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரே இதை ஆசீர்வதிச்சுட்டாங்க. ஆண்டவர் எம்மா ஒரு சீடர்கள் வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு விருந்து கொடுத்து ஆண்டவரை சாப்பிட்டாரா இல்லையா? அப்ப விட்டு கொடுத்தாரா இல்லையா? இல்லையா? அதே காரியம் தான் நம்ம வாழ்க்கையில கூட செய்வாரு. எந்த ஒரு காரியத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாருமா கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய பரிசுத்த கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. Thank you Jesus. எல்லாரும் ஒப்பு கொடுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே என் வீடு கூட ஜெப வீடாய் மாறட்டும். ஆண்டவரே எங்க உள்ள ஜெப உள்ளமாய் மாறட்டும். ஆண்டவரே Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எங்க முழு குடும்பமும் ஆண்டவரே ஜெப வீடாய் மாறட்டும். ஆண்டவரே கணவன் மனைவி ஜெபிக்கணும். ஆண்டவரே தாய் தகப்பன் ஜெபிக்கணும். ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஜெபிக்கணும். பெரியவங்க எல்லாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே மாமா மச்சாலாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்க சொந்த பந்தத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஆண்டவரே அவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எங்க ஒவ்வொரு சொந்த பந்தங்க வீடெல்லாம் ஜெப வீடாய் மாறட்டும். ஜெபம் நடக்கிற வீடாய் மாறட்டும். ஆண்டவரே ஜெபம் செய்யறவங்களை எல்லாரையும் கூப்பிடணும். ஆண்டவரே எங்க வீட்டுல வந்து ஜெபம் பண்ணுங்க, எங்க வீட்டுல வந்து ஜெபம் பண்ணுங்க, எங்க வீட்டுல வந்து ஜெபம் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெப வீடாய் மாறட்டும் என்று எல்லாரும் கூப்பிடணும். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில தவறு நடக்காது, குறைகள் வராது, பாவங்கள் வராது, அநியாயம் வராது, தேவையில்லாத பேச்சுவார்த்தை வராது, சண்டை வராது, குழப்பம் வராது, வியாதி வராது, பிரச்சனை வராது. எல்லாவற்றையும் வந்தாலும் ஆண்டவர் மாற்றி போடுவார். பிரச்சனை வந்தாலும் மாற்றி போடுவார். சண்டை வந்த மாதிரி அப்படியே போயிட முடியாது செய்வார். குழப்பம் வந்த மாதிரி அப்படியே போயிட முடியாது செய்வார். வேதனை வந்த வரும் உங்கள், ஆனா பைபிள் சொல்றது இல்லையா, நீங்களோ துக்கப்படுவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாகும். துக்கம் வராதவங்க யாரும் கிடையாது, வேதனை வராதவங்க யாரும் கிடையாது, வியாதி வராதவங்க யாரும் கிடையாது. வரும்,
அது வந்த மாதிரி அப்படியே போயிடும். இயேசு எல்லாத்தையும் குணமாக்குவார். அல்லேலூயா. இயேசு எந்தெந்த வீட்டுக்கு போனாரோ இல்லையா, பேதுரு அவங்க மாமி வீட்டுக்கு போனாரு. அவங்கள வியாதியா இருந்தா அவங்கள தூக்கி எழுப்பினாரா இல்லையா? ஆமா. 100க்கு அதிபதி மகன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் போய் கைப்பிடித்து தூக்கினார். சிறுமியை எழுந்துரு அப்படின்னு சொல்லி எழுந்தார். வீட்டுல இந்த சின்ன பொண்ணு காதை கேட்காது. காதை வச்சு எப்பத்தா என்று சொன்னார். காது திறந்தது, கண்கள் திறந்தது. ஆண்டவர் எந்த வீட்டுக்குள்ள வந்தாரோ அங்க அற்புதம் நடந்தது. மார்த்தாள் மரியாள் கண்ணீரோடு கூட இருந்தாங்க. உன் சகோதரன் உயிரோடு கூட எழுந்திருப்பான் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி கண்ணீரை தேவன் ஆண்டவர் இயேசு தொலைத்தார் இல்லையா? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கும் இயேசு வருவார் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாருமே கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving Heavenly Father God, என் வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று சொன்னீர் ஆண்டவரே. let all the house become as a prayer house. இனி எங்க குடும்பத்தில் ஆண்டவரே ஜெபம் இல்லாத நாளே இருக்க கூடாது ஆண்டவரே. Lord Jesus, there shouldn't be any time prayer in our house, Master. வேத வசனம் இல்லாத நாளே இருக்க கூடாது ஆண்டவரே. We should always read your Bible, Master. பைபிள் படிக்காத நாளே இருக்க கூடாது ஆண்டவரே. We should always read your Bible, Master. நாங்கள் ஒவ்வொரு நாளும் பைபிளை படிக்கணும் ஆண்டவரே. We should always read your word of God. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும் ஆண்டவரே. We should always do a prayer, ஆண்டவரே, Master. தானியேல் 3 முறை ஜெபித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. Lord Jesus, we have read in the Bible, Daniel had prayed 3 times in a day, Master. ஆண்டவரே, தாவீது ஒரு நாளைக்கு 7 முறை தேவனை துதித்தார் என்று சொல்கிறது ஆண்டவரே. We have saw in the Bible same as David had prayed 7 times in a day, Master. ஆண்டவரே, பவுல் 3 முறை ஜெபித்தார் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் We ஆண்டவரே. have seen in the same Bible, Paul has prayed 3 times in a day, Master. ஆண்டவரே, நாங்களும் அனுதினமும் வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறவர்களாய் ஜெப வீடாய் எங்கள் வீட்டை மாற்றும் ஆண்டவரே. Lord Jesus, change our house as a prayer house. We need to meditate your word of God and pray to you, Master. இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடும் ஜெப வீடாய் மாறட்டும் ஆண்டவரே. Lord Jesus, whoever watching this broadcasting video, let every house become as a prayer of house, துதி Master. வீடாய் மாறட்டும் ஆண்டவரே. Let all the house become as a prayer house, Master. நீதிமானின் கூடாரத்திலே கம்பீர சத்தம் தொனிக்கட்டும் ஆண்டவரே. Let in all the house the trumpet sounds yours, Master. ஜெபம் நடக்கிற இடத்துல நாங்கள் போய் துதிக்க ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. Lord Jesus, show your gracious mercy. We need to go and praise and worship your name, Master. ஆண்டவரே, எங்க வீட்டுக்குள்ள வாங்க ஆண்டவரே. Lord Jesus, come into our house, எங்கள் Master. உள்ளத்திலே நீங்க வாங்க Come ஆண்டவரே. into our heart, Master. எங்களோடு கூட போஜனம் பண்ணுங்க ஆண்டவரே. Come and dine with us, Master. நாங்களும் உம்மோடு கூட போஜனம் பண்ண We also ஆண்டவரே. will dine with you, Master. எங்க உள்ளத்திலே வாங்க, எங்க இல்லத்திலே வாங்க, எங்க வாழ்க்கையில வாங்க ஆண்டவரே. Come and dwell with us, Master. நீர் அப்படியே செய்ய போவதற்காய் நன்றி ஆண்டவரே. Thank you for doing the same thing, Master. இங்க வந்திருக்கிற எங்க எல்லாரையும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender everyone assembled to your Master. யாருக்கெல்லாம் கோல்டு ஜுரம் இருமலுன்னு சொல்லிட்டு நாங்க ஜெபம் பண்ணணுமோ Lord Jesus, we have prayed for many sick people's, Master. அவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் எப்பொழுது தொடும் ஆண்டவரே. In the name of Jesus, you need to touch them right away, Master. சுகம் உண்டாவதாக, Let there be healing done, Master. பலன் உண்டாவதாக. Let the strength come, Master. அடுத்த வாரம் வந்து சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. There should be a witness by next upcoming week, Master. இயேசுவே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை There ஆண்டவரே. is nothing possible by you, Lord Jesus. மனிதனால் கூடாதது ஆண்டவரே. Lord Jesus, man cannot do. உம்மாலே ஆகும் சுவாமி. God can do everything, Master. நாங்கள் விசுவாசிக்கிறோம். We have faith in you, Master. எங்கள் ஒவ்வொரு வீடும் ஜெப வீடாய் மாறட்டும். Let all the house become as a prayer of house, Master. துதி கன மகிமை ஆராதனை புகழ் அனைத்தையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். All the glory, praises and honor to you alone, Master. எங்களை மறைத்து உம்மை வெளிப்படுத்தினமைக்காக நன்றி ஆண்டவரே. Thank you for covering and making you visible, Master. மகிமை உமக்கு, ஆராதனை உமக்கு, Glory to you alone and the praises to you alone, Master. புகழ்ச்சி உமக்கு, எல்லா கனமும் உமக்கே ஆண்டவரே. Honor and everything to you alone, Master. எங்களை மறைத்து உம்மை வெளிப்படுத்தினமைக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. Lord Jesus, thank you for covering and visible in your name, Master. எங்கள் ஊழியத்திலே இன்னும் நாங்கள் பெருகி வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. Lord Jesus, show your gracious mercy in all our ministries, Master. வருகின்ற நாட்களில் ஆண்டவரே இன்னும் அநேக ஆத்துமாக்களை நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே. Lord Jesus, in upcoming days, you need to invite many Holy Spirits in our place, நீர் Master. அப்படியே செய்கிறதற்காய் கோடி கோடி Thank you for ஸ்தோத்திரம். doing the same thing, Master. துதிகன மகிமை உமக்கு தருகிறோம். Glory, honor and praises to you alone, Master. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' precious and matchless name we pray. ஆமென். Amen. சொல்லுங்க எல்லாருமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்டி நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலா இருக்கு, பின்னும் காத்திருடுத்து நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றைக்கும் எங்கள் வீடு ஜெபவோடா இருக்கிற வரைக்கும் எங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்வோம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. நான் கேட்ட செய்தி, என் வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆகவே நம்ம வீட்டுக்கு எந்த வாதைகளும் வந்து சேரக்கூடாது. எப்படி சேராத இருக்க முடியும்? ஆண்டவர் நம்ம உள்ளத்தில இருந்தார். ஆக இந்த உங்க பாடல் புஸ்தகத்தில கடைசி பாட்டு 98, வாதை உந்தை கூடாரத்தை அணுகாது மகனே மகனே. எப்படி அணுகாது? அவருக்கு நாம் ஜெப வீடாய் மாறும்போது நம் எந்த வாதையும் நம்ம வீட்டில வராது. தேங்க்யூ லார்ட். கரங்களை தட்டி எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டா இதே பாருங்க. உங்க கரங்களை மட்டும் தட்டுங்க. அல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதை உந்தை கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. உன்னதமான கட்டளையே உரைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். வாதை உந்தை கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி ஒன்று, வசனம் ஒன்று, அன்பான வெற்றி ஒன்று. கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதை நம் கூடாரத்தை அணுக கூடாதுன்னா நாம என்ன செய்யணுமா? நம்ம வீட ஜெப வீடாய் அங்க ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிச்சு தியானித்து அதன்படி நடக்கும் போது நம்ம வீடு ஜெப வீடாய் மாறும். God bless you all. Be safe. Jesus is coming soon. Thank you.